ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் வந்தாச்சு. வீட்டில் என்ன ஸ்பெஷல்? மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பிரியாணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி செஞ்சால் அப்போ பிரெட் அல்வா இல்லாமல் எப்படி? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் 8 பீசஸ், நெய் தேவையான அளவு, கண்டென்ஸ்ட் மில்க் அரை கப், சுகர் 3/4 கப், முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இதெல்லாம் ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க. மெலன் சீட்ஸ் முலாம்பழ விதைகள் 1 ஸ்பூன். பிரெட் பீசஸில் இருக்க எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த பிரெட் பீசஸை போட்டு மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் அண்ட் ரைசன்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர் எடுத்துகிட்டு 2 கப் போல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சமாக சாஃப்ரான் ஸ்ட்ரான்ஸ் போட்டு நல்லா பாயில் பண்ணிடுறேன். இல்லை இந்த பிரெட் பீசஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் போல் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். நான் அமுல் மித்தாய் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். 60 ருபீஸ் தான் இது. இல்லாட்டி பேக்கரியில் கோவா கூட கிடைக்கும். கோவா ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் போல் அன்ஸ்வீட்டன் கோவா ஆட் பண்ணிவிட்டு சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ரோஸ்டட் நட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் மெலன் சீட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சைடில் இந்த ஆயில் பிரிஞ்சு வர்றதெல்லாம் தெரியுது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்ட் ஹல்வா கன்சிஸ்டன்சி. பிரெட் அல்வா ரெடி.